ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த மாரி நம்ம கதிர், ஜீவாவா அப்படியே ரகுராமோட வீட்டுக்கு வரும்போது, ஜானகியும் ரகுராமும் சேர்ந்து ஒரு கட்டத்தில கிருஷ்ணர் வேஷத்தில வந்திருக்க நம்ம கதிர கண்டுபிடிக்கிறாங்களா? அதே சமயத்தில உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரகுராம் இனி என்ன செய்ய போறாங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ஜானகியும் வீட்ல ஃபுல்லாவே பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. எப்படியாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஜீவா நம்ம வீட்டுக்கு வரப்போறான்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்ட சொல்லும்போது மாயாவுக்கு ஒரு குழப்பம் ஆயிடுது. என்ன சொல்றாங்க பெரியம்மா? கதிர் நிஜமாவே ஏதாவது போன்ல பேசியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கும் சீனுக்கும் சந்தேகமா இருக்கு. மாயாவும் சரி இப்போ உடனே நம்ம கதிர் கிட்ட போய் பேசலான்னு சொல்லி கதிரை சந்திக்கிறதுக்காக வராங்க. கதிர் கிட்ட வந்து என்ன கதிர் இங்க நடக்குது? பெரியம்மா வந்து வீட்ல சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஜீவா வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு நீ ஏதாவது பெரியம்மா கிட்ட போன்ல பேசினே அப்படி கேட்கும்போது நம்ம கதிரும் ஆமா மாயா நான் தான் கொஞ்சம் முன்னாடி பேசினேன் அப்படி சொல்லும்போது மாயாவும் நீ ஏற்கனவே சொல்லியிருந்த நானும் தனாவும் என்னைக்கு வாழ்க்கையில முன்னேறோமோ அன்னைக்கு வந்து பெரியப்பாக்க முன்னாடி வந்து நிப்போன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது திடீர்னால எதுக்காக இப்படி மனம் மாறின அப்படி கேட்கும்போது நம்ம கதிரும் நான் வந்து அத்தை எல்லாருக்கும் முன்னாடியே மடி பீச்சை கேட்டது மட்டும் இல்லாம எனக்காக எவ்வளோ வேண்டுதல் வச்சிருக்காங்க. அது எல்லாமே ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். என்னை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அத்தை எவ்வளோ வந்து நம்பிக்கையோட இருக்காங்க. இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் நம்ம பிடிச்சவங்க நமக்காக இப்படி ஒரு கஷ்டப்படுறது தான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக இருக்கு. அதனால தான் அத்தைக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படி சொன்னபோது நம்ம மாயாவும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் திடீர்னு நீ தான் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிற்கும்போது உன்னை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா கதிர்கிட்ட சொல்கிறாங்க. கதிரும் நான் ஒன்றும் நேரடியாக அந்த இடத்துல வரப்போகிறதில்ல. நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாத. அதுக்குன்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் மாயா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பார்வதி பத்மா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்னது இது? நிஜமாவே வந்து அந்த ஜீவா வீட்டுக்குள்ளே வந்துருவானா? இந்த விஷயத்தை இப்போவே புவனேஸ்வர் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பார்வதியும் அவசரமாக புவனாவை பார்க்கறதுக்காக வராங்க. புவனேஸ்வர் கிட்ட வந்து புவனா நடக்கிற விஷயம் எதுவுமே சரியில்லை. ஏதோ ஜீவா வந்து ஜானகி அக்கா கிட்ட பேசியிருக்கானா இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படி சொன்ன உடனே புவனேஸ்வரியும் இது வந்து சரியே கிடையாது. அந்த ஜானகியோட வேண்டுதல் எதுவுமே பழிக்கவே கூடாது. அவள் நல்லாவே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த ஜீவாவை சந்திக்கக்கூடாது. கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமேல் தெரிய வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட புவனேஸ்வரி ஒரு பிளானை சொல்லி வைக்கிறாங்க. பார்வதி நீ சொல்கிற மாதிரி நடந்தால் சரிதான். எப்படி இருந்தாலுமே ஜீவாவை வந்து யாருமே ஏற்றுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியும் மாயா கிட்ட இன்னைக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி எல்லாமே நான் ஜீவாக்காக பார்த்து பார்த்து செய்து வச்சுருக்கேன். இதில் வச்சுருக்க நெய் கூட நான் வந்து செய்தது தான். எப்படியாவது இன்னைக்கு ஜீவா வந்தே ஆகணும். அதோடு இல்லாமல் ஜீவா வந்துட்டு போன பாத தடத்தை வந்து எப்படியாவது பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் மாயா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் ரகுராமும் ஜானகி கிட்ட வந்து ஜானகி உன்னோட வேண்டுதல் பழிக்க போகுது. அதான் ஏற்கனவே சொன்னல நீ வந்து வேண்டுனா எல்லாமே நடக்க தான் போகுது. ஆனால் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க போல அப்படி கேட்கும்போது நம்ம ஜானகியும் ஆமாம் இத்தனை வருஷமாட்டு ஜீவாவை காணலையே, இது வரைக்கும் ஜீவாவை பார்க்கவே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் சிவரஞ்சனியோட ஆத்மா எப்படி சாந்தி அடையோ அவனோட பையனை நல்லபடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஜீவா நேரடியாக வரும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் கிருஷ்ணரோட சிலை எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு கீழே நெய் மட்டும் இல்லாமல் வர கிருஷ்ணரோட கால் பாதத்தை அந்த இடத்துல பதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க நம்ம ஜானகியும் சரி வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவும் கதிர் நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இப்போ வருவ அப்படி கேட்கும்போது நம்ம கதிரும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத மாயா, நான் வந்து கிருஷ்ணர் வேஷத்தில் தான் இருக்கேன். அதோடு இல்லாமல் நான் மட்டும் தனியாக வந்தேன்னா கண்டிப்பாக அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஒரு என் கூட 10 பேர் காணோம் கிருஷ்ணர் வேஷத்தில் தான் வர போகிறோன்னு சொல்லும்போது அதை கேட்ட மாயாவோ சரி எப்படியாவது கண்டுபிடிக்காம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. அதே சமயத்தில் சத்தம் கேட்டுன்னு சொல்லிட்டு ஜானகி வெளியில் வந்து பார்க்க வந்து 10 பேர் அப்படியே கிருஷ்ணர் வேஷத்தில் இருக்கிறத கவனிச்ச உடனே அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதில் வந்து யார் ஜீவான்னு தெரிய மாட்டேங்குதே. சரி நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, நான் எதிர்பார்த்த ஜீவா எங்கே அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே நம்பிக்கை கொடுத்துருந்தேன் இன்னைக்கு வருவேன்னு சொல்லிட்டு அதனால தான் இப்படி வந்திருக்கேன். நம்ம ஜானகியும் இதில் ஜீவா இருக்கீங்க தானே, எப்படியாவது ஜீவாவோட முகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போதைக்கு நான் எதுவுமே முகத்தை காட்டுற மாதிரி இல்லைன்னு சொல்லி நம்ம ஜீவாவும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க.
அதோட இல்லாம நம்ம ஜானகியும் சரி வெளியிலேயே நிக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கேட்கும்போது வீட்டுக்குள்ள நம்ம கிருஷ்ணர் எல்லாத்தையுமே வர வைக்கிறாங்க. பார்வதியும் பத்மா கிட்ட எப்படியாவது உண்மையான ஜீவா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க தெரியவே கூடாது. அதுக்கு என்ன செய்யறது? ஜீவா வரமாட்டான்னு நினைச்சிட்டே இருந்தோம். நமக்கு வேற சொத்துல பங்கு கிடைக்கும் சொல்லிட்டு ஆசையே இருந்தோம். இந்த இடத்துல ஜீவா மட்டும் வர ஆரம்பிச்சிட்டானா கதிர் தான் ஜீவான்னு தெரிஞ்சுனா கண்டிப்பா ஜானகி அக்கா ஏத்துப்பாங்க. அதனால எப்படியாவது ஜீவாவோட முகத்தை ஜானகி அக்கா பார்க்க தவிர நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் பயங்கரமா டென்ஷன்லயே இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் தான் ஜீவான்னு தெரியாம ஜானகியும் ஜீவாக்கு மேல அன்பு மழையை பொழிறாங்க. அதே சமயத்துல சரி நீ வந்து உன்னோட கால் பாதத்தை இங்க பதிக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம ஜீவாவும் யோசிக்கும் போது நம்ம ஜானகியும் இது வந்து என்னோட வேண்டுதல்ப்பா, நீ கண்டிப்பா இதுல உன்னோட கால் பாதத்தை பதிக்கணும்னு சொல்லிட்டு ஜீவாவோட கால் பாதத்தை அதுல பதிக்க வைக்கிறாங்க. அதோட இல்லாம பூஜை எல்லாமே பண்ணிட்டு நம்ம ஜானகியும் நான் என்னோட கைனால பண்ண பிரசாதம் இது, இந்த வெண்ணெயை வந்து கண்டிப்பா நீ சாப்பிடணும் இதுல யாரு ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அதுல வெண்ணையும் கையுமா வச்சுட்டு அப்படியே கூப்பிடும்போது நம்ம கதிரும் யோசிக்கிறாங்க நம்ம மட்டும் முகத்தை காட்டணும்னா கண்டிப்பா வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருமே, அதுல வேற இந்த வெண்ணெயை சாப்பிட சொல்லிட்டு வற்புறுத்துறாங்களே இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை யோசிச்சுட்டு இருக்கும் போது இதுக்கு மேல நம்ம எதுவுமே செய்ய முடியாது, ஃப்ரெண்டில் போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம ஜீவா வந்து காலடியை முன்னாடி எடுத்து வச்சு வெண்ணெயை சாப்பிட்றதுக்காக வரும்போது கரெக்டா கரண்டு போயிடுது. அந்த இருட்டுல நம்ம ஜானகிக்கு யார் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் முகம் மட்டும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இன்னொரு சைடு நம்ம கதிரும் இல்லை எனக்கு வந்து இது போதும் நீங்கள் இப்போவே கொடுங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் இல்லைப்பா கரண்ட் எல்லாம் வந்துடட்டு இந்த இருட்டில் இப்படி உனக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஜீவாவும் இதாண்டா சரியான சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஜானகி கிட்ட இல்லத்த எனக்கு இப்போ தாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஜானகியும் ரொம்பவே ஆசையோட அவங்க தயாரித்து அந்த வெண்ணெயை அப்படியே வந்து கதிரோட வாயில ஊட்டி விடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரகுராம் சைட்லேருந்து பார்க்கும்போது இது யாரா இருக்கும், ஜீவா யாரு, இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் அப்படி பார்க்கும்போது அந்த கதிரோட கண்கள் எல்லாமே நம்ம ரகுராமுக்கு தெரிய வருது. அதை பார்த்து இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் சந்தேகப்படுறாங்க. அதே சமயத்தில் வெண்ணெயை வாங்கி சாப்பிட்டுட்டு அதே மாதிரி கிருஷ்ணர் முகத்தை மறைச்சிட்டு அது கதிர் வந்து பின்னாடி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் கரண்டும் வந்துடுது. அதை பார்த்து ஜானகியும் இப்போ என்கிட்டேருந்து வெண்ணெயை சாப்பிட்டது ஜீவா தானே, ஜீவா எப்படியாவது உன்னோட முகத்தை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே எல்லாம் நம்ம கதிர் வந்து அதை கேட்ட மாதிரி இல்லை, அந்த இடத்துலேருந்து இல்லை வேறொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மாயாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. நல்ல வேளை கதிரோட முகமும் தெரியலை, ஆனால் அவன் கொடுத்த வாக்குப்படி பெரியம்மா கிட்ட வந்து வெண்ணையும் சாப்பிட்டுட்டு போயிட்டான். கதிர் எவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் யோசிக்கும் போது இன்னொரு சைடு பார்வதியும் எதுக்காக கதிர் இப்படி ஒரு வேஷத்தை போட்டுட்டு வந்தான், கதிர் தான் ஜீவான்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த ஜானகி அக்காவுக்கும் தெரிஞ்சா என்னதான் பிரச்சனையா, சரி எது எப்படியோ அந்த கதிர் ஜீவான்னு தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு ரகுராமுக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு. நம்ம பார்த்தது நிஜமாவே கதிரோட கண்கள் தான், கதிர் தான் ஜீவான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்திருக்கான் போல அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரகுராமுக்கு புரிய வருது. ஒரு கட்டத்துல கதிரோட பாத தடங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரகுராம் கூடிய சீக்கிரமா தெரிஞ்சுக்க போறாங்கன்னே சொல்லலாம்.